மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருநாங்கூரில் அமைந்துள்ளது மதங்கீஸ்வரர் திருக்கோவில். இத்தல இறைவன் மதங்கீஸ்வரர் என்றும் இறைவி மாதங்கீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகின்றார். ஒரு பிரளய காலத்தில் பூலோகம் முழுவதும் தண்ணீர் பயமாக காட்சியளித்தது. அந்த சமயத்தில் பிரம்மதேவர் மதங்க யானை வடிவில் சிவபெருமானை நோக்கி தானம் செய்தார். அப்பொழுது பிரம்மனின் மனதில் இருந்து மதங்கி முனிவர் தோன்றினார். மதங்க முனிவர் பிரம்மனின் வேண்டுகோளுக்கு இணங்க சிவபெருமானை வழிபட தேவலோகத்தில் இருந்து பூலோகம் புறப்பட்டார். உலகம் முழுவதும் தண்ணீர் மயமாக இருந்ததால் அவருக்கு பூமி தென்படவில்லையே. எனவே அச்சமயத்தில் ஆகாய மார்க்கமாக சஞ்சரித்து கொண்டிருந்த நாரத முனிவரிடம் பூமியில் தவம் செய்வதற்கு ஏற்ற இடத்தை காட்டி அருளுமாறு வேண்டினார். நாரத முனிவர் பூமியில் ஸ்வேதாவனம் திருவெண்காடு என்று ஒரு இடம் உள்ளது, அந்த இடத்தில் தவம் இயற்றுங்கள் என்றார். அதன்படி இத்தலத்துக்கு வந்த மதங்க முனிவர் சிவபெருமானை நோக்கி தவம் இயற்றினார். இதனால் மனம் மகிழ்ந்த சிவபெருமான் மதங்க முனிவருக்கு காட்சியளித்து என்ன வர வேண்டும் என்று கேட்டார். அதுக்கு மதங்க முனிவர், நான் தவம் செய்த இடத்தில் யார் ஒருவர் பிறந்தாலும் வசித்தாலும் பூஜித்தாலும் அவர்கள் எல்லாம் நலன்களையும் பெற்று வாழ வேண்டும். தாங்கள் இங்கு லிங்கமூர்த்தியாக அருள்பாலிக்க வேண்டும் என்றும் வேண்டினார். அதன்படி இங்கு அருள்பாலிக்கும் ஈசன் மதங்கீஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றனர். பேச்சு குறைபாடு உள்ள குழந்தைகளை அன்னையின் சந்நிதியில் முன்பாக அமரச் செய்து அவர்களின் நாக்கில் தேன் தடவி மூல மந்திரத்தை எழுதுகிறார்கள். இதன் மூலம் அந்த குழந்தைகள் மெல்ல மெல்ல பேச்சு தொடங்குவதாக பக்தர்களின் நம்பிக்கை. திருமணம் தடை உள்ளவர்கள் அஷ்டமி தினத்தன்று பாசிப்பருப்பு பாயாசம் நெய்வேத்தியம் படைத்து சந்நிதியில் உரிக்காத்த மட்டை தேங்காயை கட்டியும் வழிபடுகின்றனர். கருவறையில் இறைவன் மதங்கீஸ்வரர் லிங்க திருமேனியாக கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கிறார். பொதுவாக சிவாலயங்களில் சிவபெருமானுக்கு எதிரே ஒரு நந்தி பகவான் தான் காணப்படுவார். ஆனால் இந்த தலத்தில் சிவனுக்கு எதிரே கிழக்கும் மேற்கும் பார்த்தபடி 2 நந்திகள் இருப்பது தனி சிறப்பு. இதில் கிழக்கு நோக்கிய நந்தி ஸ்வேத நந்தி எனவும் மேற்கு நோக்கிய நந்தி மதங்க நந்தி எனவும் சொல்கின்றனர். பிரகாரத்தில் வலதுபுறத்தில் தனிச்சந்நிதியில் மாதங்கீஸ்வரர் அம்பாள் வீற்றிருக்கிறார். இவர் மேல் 2 கரங்களில் பத்மத்மை சக்கரத்தையும் சுமந்தபடியும் கீழ் 2 கரங்களில் அபய வரத ஹஸ்த முத்திரையை காட்டியும் காட்சியளிக்கிறார். அன்னைக்கு சங்கீத யோகி, மந்திர யோகி, சுகப்பிரிய வீணாவாதி, கதம்பவன வாசினி போன்ற 15 நாமங்கள் உள்ளன. மேற்கு பிரகாரத்தில் வலஞ்சுழி மதங்க விநாயகர், பிரசன்ன சுப்பிரமணியர், வள்ளி தேவியானை, ஸ்ரீதேவி, பூதேவி, மகாலட்சுமி ஆகியோருக்கு தனி சந்நிதிகள் உள்ளன. வடக்கு பிரகாரத்தில் மோகினி உருவத்தில் நாராயணி என்ற பெயரில் நாராயண பெருமாளும் அருள்பாலிக்கிறார். இந்த ஆலயத்தில் ஆனந்த வடபத்ரகாளி அம்மன் 8 திருக்கரங்களுடன் ஆயுதம் ஏந்தி தனி சந்நிதியில் அருள்பாலிக்கிறார். இங்கு மதங்க முனிவருக்கு சந்நிதி உள்ளது. தெற்கு பிரகாரத்தில் கோவில் தலவிருட்சம் வன்னி மரமும் புரசம் வில்வம் ஆகிய 3 விருட்சங்கள் உள்ளன.